எதிர்க்கட்சி என்ன காரணத்தினால சட்டமன்றத்துல லைவ் வேண்டாம்னு சொல்றாங்க. 10,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கார்ல போறாங்க, கேட்டா காசே இல்லன்னு சொல்றாங்க. வாகனத்துக்கு கொடுக்கிற காசை நெல் குடோன் கட்டுங்கன்னு சௌமியா அவர்கள் சொன்னது சரியா? வருங்கால முதல்வர் அப்படின்னு சிவகார்த்திகேயனை ஏன் சொல்லணும்? சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும் கார் கொடுக்கறாங்க, எங்களுக்கு ஏன் பைக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? இது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க விஜய் சாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா உதயநிதி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்துல லைவ் டெலிகாஸ்ட் சம்பந்தமா பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்பெல்லாம் நிறைய பேர் முதல்வரை நல்லா புகழ்ந்து பேசுறாங்க, அது மட்டும் இல்லாம பாட்டெல்லாம் வேற பாடுறாங்க. எங்களுக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்துக்கு வந்திருக்கோமா இல்லனா வந்து ஏதாவது சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கோமான்றது வந்து சந்தேகமாவே இருக்குது. நீங்க என்னன்னா நிறைய விஷயங்களை வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிறீங்க. ஆனா இந்த ரீல்ஸ் அப்படின்ற பேர்ல இந்த அவை குறிப்புல நீக்கின விஷயங்கள் எல்லாமே மறுபடியும் வந்து வீடியோவா வந்துகிட்டே இருக்குது. சோ அதனால இந்த லைவ் வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. இவங்க பேசினதுக்கு அப்புறமா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு இதுக்கு ஒரு சரியான பதிலடி ஒன்று கொடுத்திருப்பாரு. அது என்ன அப்படின்னா, இங்க லைவ்ன்ற ஒன்னு எதுக்காக கொடுக்கிறோம் அப்படின்னா, இங்க என்னென்ன பேசுறோம், என்னென்ன பிரச்சனையை பத்தி பேசுறோம், எதை பத்தி பேசுறோம் அப்படின்றது மக்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இது சொன்னதுக்கு அப்புறமா இன்னொரு கோரிக்கை ஒன்று வச்சிருப்பாரு. அது என்னன்னா, கேமராமேன் எப்பயுமே நம்ம பேசுறவங்கள மட்டுமே வந்து கவரேஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் வந்து அந்த தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணுவாங்க, அவங்களையும் கவரேஜ் பண்ணிட்டு அப்புறம் இந்த பின்னாடி ரோல இருந்து முன்னாடி வந்து இங்க ஏதாவது ஒன்று பேசிட்டு மறுபடியும் பின்னாடி குடுகுடுன்னு ஓடுவாங்க, அவங்களையும் கவரேஜ் பண்ணாங்கன்னா மக்களுக்கு இங்க என்ன நடக்குது, என்ன மாதிரியான கமெண்ட் பண்றாங்க, இது எல்லாமே தெரியும். இது ஒரு ஸ்பிளிட் ஸ்கிரீன் மூலமா காமிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்க்கட்சி சைடுல இருந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நிதி இல்ல அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கார் மட்டும் எப்படி எல்லாருக்குமே இலவசமா உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு ஒரே ஒரு பதில் சொன்னாரு. இங்க வந்து 10,000 ரூபாய் தான் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினோவ் கார்ல போறவங்க எங்க சைடு யாருமே கிடையாது. இங்க இருக்கிறவங்க உண்மையாவே அவங்களுக்கு கார் இல்ல, அவங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்ல அப்படிங்கும் போது தான் எங்க தலைவர் அவர்கள் அவங்களுக்கு வந்து கார் வசதி வந்து உண்டு பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ உங்க சைடுல இப்ப நீங்களே வந்து 3 வீடு வச்சிருக்கீங்க, ஆனா வந்து அரசாங்கம் கொடுக்கிற வீட்ல தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா எங்க சைடுல உண்மையாவே கார் இல்லாம வசதி இல்லாம இருக்கிறவங்களுக்கு எங்க தலைவர் வந்து கார் வந்து கொடுக்கறாங்க. அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க இப்படி எதிர்த்து குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தரமான ஒரு செய்கை ஒன்று செஞ்சிருப்பாரு. சிஎம் விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து கார் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற பதிலும் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி சௌமியா அன்புமணி அவர்களும் எங்களுக்கு கார் வேண்டாம், அதுக்கு பதிலா எங்களுக்கு காருக்காக ஒதுக்கி வச்சிருப்பீங்க இல்லையா நிதி, அந்த நிதியை நீங்க எடுத்து எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நெல் குடோன் கட்டி கொடுங்க, இது மூலமா நிறைய பேருக்கு பிரோஜனமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அவங்க வச்ச இந்த ஒரு கோரிக்கை எல்லாராலையும் ஏத்துக்கக்கூடியதாகவும் பாராட்டக்கூடியதாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரீசெண்டா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு நகை திறப்பு விழாக்கு வந்து போயிருக்காங்க. அப்போ வந்து அங்க கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருத்தர் வருங்கால முதலமைச்சர் சிவகார்த்திகேயன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு சடனா வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ரியாக்ஷனே மாறி அங்க இருக்கிறவங்களை அமைதிப்படுத்துற விதமா அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காரு. உடனே அங்க இருக்கிறவங்களும் அதை பார்த்து வந்து சிரிச்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமா வைரலா இருக்குது. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, திடீர் தளபதி சிவகார்த்திகேயனுக்கு இது தேவையா, இவருக்கு பதில் இவர், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய ட்ரோலும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நாங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டத்துல யாரோ ஒருத்தர் கத்துனதுக்கு இவர் என்னவா பண்ணுவாரு? சோ வந்து ஒரு விஷயத்தை தெளிவா இல்லாம நம்ம அவங்கள ட்ரோல் பண்ண வேண்டாமே அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. எப்படி வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கார் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் பைக் வேணும்னு ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாருமே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வந்து போராடி இருக்காங்க. அண்ட் இவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களையும் நிறைய பேர்கிட்ட வந்து பண வசதி இல்ல, போக்குவரத்து வசதி இல்ல, நாங்களும் மக்களை போய் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பைக் வேணும், இது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எங்க எல்லாருக்குமே ஹெல்ப்பா இருக்கும், அதனால நீங்க இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நின்று போராட்டமும் பண்ணிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் சிஎம் விஜய் அவர்களுடைய காதுக்கும் போயிருக்கும். அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரா நம்மளுடைய சேனல்ல வந்து அப்டேட்டிங் வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெகுலரா வரப்போகுது. அதுக்கு நீங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். கரெக்டா வரட்டா?